சகவீர்யம் கரவாவகை தேஜஸ்வினா அதிதம் அஸ்துமா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஓகே, குட். இப்போ வஜ்ராசனா வாங்க. கம் டு வஜ்ராசனா. யா, கைகளை பின்னாடி கட்டிக்குங்க. Yeah, roll your shoulder back. Inhale, lean backward. As you exhale, bend forward. Try to touch your forehead on the ground. Very good. Inhale, up. Exhale, down. Inhale, up. Exhale, down. Inhale, up. Exhale, down. Deep inhalation. Inhale, up. Chant Makara down, Makara down. Makara down. Inhale, up. Chant Makara down. Inhale, up. Chant Makara down. Inhale, up. Come to cat and cow. Cat and cow pose. Yeah. Inhale, up. Tiger breathing. Exhale, down. மேம் நீங்கள் வந்து நார்மலாக உட்காந்துட்டு இப்படி இன்ஹேல் அப் எக்ஸேல் டவுன் பண்ணுங்கள். ஓகே, இன்ஹேல் அப், எக்ஸேல் டவுன். Inhale up, exhale down. Inhale up, exhale down. Inhale up. பாடி ஃபுல்லாக ஷேக் பண்ணக்கூடாது. பாடி அப்படியே தான் இருக்கும். முதுகு மட்டும் தான் கீழே போயிட்டு மேலே வரணும். ஓகே, எக்ஸேல் டவுன். Inhale up. நல்லா அண்ணாந்து மேலே சீலிங்கை பாருங்கள். ஸோ தட் நம்மளுக்கு கழுத்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். Exhale down. கீழே கொண்டு தொப்புள் பகுதியை பாருங்கள். Inhale up. Chant Akara down. Okay, very good. Now come to Parvatasana. Parvatasana. மேம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், காலை நீட்டிட்டு ஆங்கிள் ஸ்ட்ரெச் அதெல்லாம் பண்ணுங்கள். ஓகே, யா. இப்போ பர்வட்டாசனா, ஷஷங்காசனா. கம் டு ஷஷங்காசனா. எக்ஸேல் ஷஷங்காசனா. நீஸ் டவுன் ஷஷங்காசனா. ஹினேல் புஜங்காசனா. ஹினேல் புஜங்காசனா. ஓகே, பின்னாடி இருக்க காலம் முன்னாடி இருக்க கையோட பொசிஷன் மாறக்கூடாது. அது அப்படியே தான் இருக்கணும். சரிங்களா? உடம்பு மட்டும் எடுத்துன்னு போய் வைக்கிறோம், திருப்பியும் கொண்டு வரோம், எடுத்துன்னு போய் வைக்கிறோம், வைக்கணும். ஓகே, ஷஷங்காசனா. எக்ஸேல் ஷஷங்காசனா. நல்லா இடுப்பு வந்து ஹீலில் படணும். ஓகே, ஹினேல் புஜங்காசனா. எக்ஸேல் ஷஷங்காசனா. மேம் நீங்கள் இதை பண்ணிவிட்டு லெக் ரொட்டேஷன் பண்ணுங்கள். லெக் ரொட்டேஷன் 10 கவுண்ட்ஸ். இன்ஹேல் புஜங்காசனா. Exhale Shashangasana. Very good. Inhale Bhujangasana. நல்லா இடுப்பை தரையில் அழுத்தி. ஓகே, இடுப்பு தரையில் இருக்கணும், முதுகு நல்லா பின்னாடி வளைக்கணும். எக்ஸேல் ஷஷங்காசனா. Inhale Bhujangasana.
யா இப்போ அப்படியே பர்வட்டாசனா வாங்க, மவுண்டெயின் வாங்க, அப்படியே மவுண்டெயின். Plug your toe, lift your hip. Very good. Now do the இது பெடலிங் பண்ணுங்க. 1 2 3 4 சார் எடுத்து இல்லாமல் இங்கே பாருங்க, இப்படி சார், இப்படி 5 6 6. நல்ல ஹீல் தரையில் படணும். 7 ஹீல் தரையில் படணும். 8 9 இன்னும் படணும் சார். இங்கே பாருங்க சார், இங்கே பாருங்க. ஓகே இப்போ அப்படியே முன்னாடி வாங்க, கை முன்னாடி இருக்கட்டும், அப்படியே நடந்து இன்ச்சு பை இன்ச்சு நடந்து வாங்க. கையோட பொசிஷன் மாறக்கூடாது. ஓகே அப்படியே மவுண்டெயின்லேயே நடந்து வாங்க. ஹின்னேல் ஆர்ச் பேக், கைக்கு முன்னாடி வந்துட்டு கை கிட்ட வந்து ஆர்ச் பேக். நல்லா வாங்க சார், வாங்க சார், வாங்க வாங்க வாங்க. ஹின்னேல் ஆர்ச் பேக். எக்ஸேல் டவுன். இப்போ கோ பேக், அப்படியே நடந்து போங்க, பின்னாடி நடந்து போங்க. பிரகல்யா பண்றா, நடந்து போங்க. வெரி குட். இப்போ அப்படியே முன்னாடி நடந்து வாங்க, இன்ச் பை இன்ச் நடந்து வாங்க. நடந்து வரும்போது ஹீல் வந்து தரையில் பட்டு வரணும். ஓகே நல்லா கை கிட்ட வந்த பிறகு ஹின்னேல் ஆர்ச் பேக். மேம் பண்ணிட்டீங்களா? இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க. எக்ஸேல் டவுன். நடந்து போங்க. வெரி குட். இப்போ லாஸ்ட்டில் போயிட்டு அங்கேருந்து புஜங்காசனா, ஹின்னேல் புஜங்காசனா. நீஸ் தரையில் படக்கூடாது. முட்டி தரையில் படாமல் அப்படியே புஜங்காசனா பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி நல்ல இடுப்பை தரையில் அழுத்தி முதுகு பின்னாடி வளைக்கணும், மேலே அண்ணாந்து பார்க்கணும். அப்போ தான் கழுத்து ஸ்ட்ரெச் ஆகும். எக்ஸேல் பர்வட்டாசனா. அப்படியே ஹீலை தரையில் வைங்க, ஹீல் நல்லா தரையில் வைங்க. ஹின்னேல் புஜங்காசனா. Very good. Exhale Parvatasana. Inhale Bhujangasana. Exhale Parvatasana. Inhale Bhujangasana. Exhale Parvatasana. Inhale Bhujangasana. Exhale Parvatasana. இப்போ இங்கேருந்து அப்படியே நம்ம சூரிய நமஸ்காரம் கண்டினியூ பண்ணுறோம். மேம் நீங்கள் வந்து சேர் எடுத்துக்கோங்க. ஜோதி மேம் சேர் எடுத்து பண்ணுங்க. Inhale right leg front. Exhale another leg front. Inhale arch back. Exhale down. Clean-ஆ இருக்கலாம் மேம் சேர். Inhale left leg back. நல்லா காலை லாங்காக வைக்கணும், அப்போ தான் ஆம்ஸ்ட்ரிங் மசில் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். Another leg back. Knees down, chest down, chin down. Inhale Bhujangasana. Exhale Parvatasana. நம்ம வந்து ஒரு 6 ரவுண்ட் தான் பண்ண போகிறோம், சரிங்களா? லைக் a warm up. Inhale left leg front. Exhale right leg front. Inhale arch back. Exhale down. Inhale right leg back. Exhale left leg back. Exhale down. Inhale left leg back. Exhale right leg back. Knees down, chest down, chin down. Inhale Bhujangasana. Exhale Parvatasana. கீர்த்தி சார் ஒரே கிக்கில் அந்த கை நடுவில் வர ட்ரை பண்ணுங்க. Inhale left leg front ட்ரை பண்ணுங்க. இப்போ கையை கொண்டு காலை முன்னாடி எடுத்துவாங்க சார். இல்லை இப்படி இருக்குல்ல சார், காலை இப்படி எடுத்தணும். Another leg front. Inhale arch back. Exhale down. Inhale right leg back. Exhale left leg back. Knees down, chest down, chin down. Inhale Bhujangasana. Exhale Parvatasana. Inhale right leg front. Very good. Exhale another leg front. Super. Inhale arch back. Exhale down. Inhale left leg back.
Exhale, right leg back, knees down, chest down, chin down. Inhale, Bhujangasana. Exhale, Parvatasana. Inhale, left leg front. Exhale, right leg front. Inhale, arch back. Relax. Okay, கீழே படுத்துக்குங்க. ரிலாக்ஸ். ஜோதி மேம் முடிச்சிட்டிங்கன்னா வந்துடுங்க மேம். யா, படுத்துங்க. Focus on your breath. மூச்சை கவனிங்க. Focus on your breath. நல்லா மூச்சை உள்ளே இழுத்து வயிறை பெருசாக்குங்க. மூச்சை வெளியே விட்டு வயிறை சிறுசாக்குங்க. வயிறு சுவாச பயிற்சியை தொடர்ந்து செய்யுங்க. மூச்சை நன்றாக உள்ளே இழுத்து வயிறை பெருசாக்குங்க. மூச்சை வெளியே விட்டு வயிறை சிறுசாக்குங்க. வயிறு சுவாச பயிற்சியை தொடர்ந்து செய்யுங்க. வயிறு சுவாச பயிற்சி தொடர்ந்து நடக்கட்டும். நம் உடலுக்கு புத்துணர்ச்சி தரக்கூடிய பயிற்சி வயிறு சுவாச பயிற்சி. We are supplying the sufficient oxygen for our body. Normal inhalation, exhalation. Akara chanting. Inhale deeply. Chant Akara. Relax. 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 Okay. இப்போ வலதுபுறமாக திரும்பி எழுந்து நில்லுங்க. ஓகே, யா, எழுந்து நில்லுங்க. இப்போ நம்ம செய்ய போகிறது ட்ரிகோணாசனா, ட்ரையாங்கிள் போஸ். ஓகே, யா, join both the legs together. Inhale, jump 4 or 4.5 meter. Very good. Right leg 90 degree, left leg 60 degree. Rotate your leg. Yeah, now stretch your hands. Stretch. Inhale. As you exhale from your hip. Hipல இருந்து அப்படியே right side போங்க. Further exhalation till down your body. Lateral bending. Make sure your body in one side, one line. Okay. கீழே இருக்கங்க அந்த காலுக்கு நேராக உங்கள் பாடி இருக்கணும். ஃப்ரண்ட்டில் ஃபாலோ ஆகக்கூடாது. மேலே இருக்க கைக்கும் கீழே இருக்க கைக்கும் நேராக ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். தலையை திருப்பி மேலே இருக்க பெருவிரலை பாருங்கள். நார்மல் inhalation, exhalation. 2, 3, 4. பார்த்து மேம், பார்த்து 5. இல்லை இப்படி திரும்பிடுங்க மேம் மேட்டில். 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19,
20. Inhale, up. Very good. Okay. பிரகல்யா ஒரு சின்ன கரெக்ஷனு, கையை வச்சு காலில் அழுத்தாதீங்க, சரியா? கால் வலிக்கும். லைட்டாக வச்சுருந்தீங்கன்னா ஓகே, ஆனால் தெரியாமல் அழுத்திடாதீங்க. ஓகே. நவ் ரோல் யுவர் லெஃப்ட் லெக் 90 degree, ரைட் லெக் 60 degree. கை இப்படி வச்சுக்கோங்க. Inhale, as you exhale, go your left side, towards left side. Yeah. Stay there. மேலே இருக்க கையும் கீழே இருக்க கையும் ஒரே லைனில் இருக்கட்டும். தலையை திருப்பி மேலே இருக்க பெருவிரலை பாருங்கள். உங்கள் பாடி சைடாக இருக்கணும், ஒரே நேர்கோட்டில் இருக்கணும், பாடி ஃப்ரண்ட்டில் வரக்கூடாது. ஸ்டே தர். 1 2 3 4 5 6 7 8 9. Very good. 10 13 14 15 19 20. Inhale, up. Super. Good. இப்போ நம்ம பார்த்தது திரிகோணாசனா. இப்போ பரிவர்த்த திரிகோணாசனா. திரிகோணாசனா ட்விஸ்டிங். ஓகே. யா, காலை 4 அடி 4 அடி வச்சுக்கோங்க. ரைட் லெக் 90 degree, லெஃப்ட் லெக் 60 degree. அந்த லெஃப்ட் லெக் 60 degree திருப்பினா தான் நம்மளால் பாடியை திருப்ப முடியும், சரிங்களா? இன்னும் கொஞ்சம் மேம். ஓகே, குட். கை நல்லா எப்படி வச்சுக்கோங்க. இன்ஹேல், பிரகல்யா. ப்ராக்டிஸ். இன்ஹேல், ஆஸ் யூ எக்ஸேல், ரைட் ஹேண்ட் எடுத்துன்னு வந்துட்டு லெஃப்ட் லெக் அவையில் வைக்கணும், வெளிப்புறமா. அப்படியே கீழே வைக்கணும். வெரி குட். ஸ்டே தர். இப்போ கீழே இருக்க கையும் மேலே இருக்க கையும் ஒரே லைனில் இருக்கணும். 1 2 3 4 5 6 7 இல்லை வச்சுங்க 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. Inhale, up. Very good. Okay, and the body shake ஆகுது இல்லையா? Try to avoid the body shake. நாங்கள் ட்ரை பண்ணி தான் சார் இருக்கோம், அதுவே ஆடுது, நாங்களும் ஆட்டுறோம். ஓகே. லெஃப்ட் லெக் 90 degree, ரைட் லெக் 60 degree. Inhale, exhale, rotate your body. வெரி குட். கீழே இருக்க கையும் மேலே இருக்க கையும் ஒரே லைனில் இருக்கட்டும். தலையை திருப்பி மேலே இருக்க பெருவிரலை பாருங்கள். உங்கள் அப்பர் செஸ்ட்டு மேல் நோக்கி நல்லா ஸ்ட்ரெச் ஆகணும். 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. Inhale, up. இந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது யாருக்குன்னா முட்டி வலிக்குதுன்னா முட்டியை லைட்டாக மடிச்சிக்கங்க. முட்டி வலிக்கலைன்னா முட்டியை மடிக்கக்கூடாது, சரிங்களா? ஓகே. இப்போ என்னென்ன ஆசனா பார்த்தோம்? ஃபஸ்ட் என்ன பார்த்தோம்? ட்ரிகோணாசனா, பரிவர்த்தன ட்ரிகோணாசனா. இப்போ பர்ஷவ கோணாசனா. பர்ஷவனா என்னது? சைடு. ஓகே. அதே 4 அடி. ரைட் லெக் 90 degree, லெஃப்ட் லெக் 60 degree. கை நல்லா இப்படி ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். இன்ஹேல், ஸ்ட்ரெச். எக்ஸேல் பண்ணும்போது என்ன பண்ணணும்? காலை பெண்ட் பண்ணணும். நோ, பாடி சைடாக தான் இருக்கணும். காலை பெண்ட் பண்ணணும். வெரி குட். காலை பெண்ட் பண்ணி ரைட் ஹேண்ட் எடுத்துன்னு வந்து கீழே ரைட் ஃபீட்டுக்கு வெளிப்புறமாக வைக்கணும். அக்கிள் வந்து தொடையில் பிளேஸ் ஆகிருக்கணும். தெரியும் இல்லையா? ரகலையா இப்படி. இப்போ இந்த கையை மேலே இருக்க கையை நல்லா இப்படி ஹைட்டாக தூக்கணும். தூக்கி மேலே இருக்க கையை பார்க்கணும். ஸ்டே தர். சார் இப்படி சார் ஃப்ரண்ட்டில். வெரி குட். 4 5. காதுக்கு மேலே கை வரணும். காதுக்கு மேலே இருக்கணும். 6. வெரி குட். 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. கேமரா இதுவும் எடுக்கலான்னு பார்த்தா வீடியோ வந்துச்சு. சரி, ஓகே. இப்போ இன்னொரு சைடு, சரியா? லெஃப்ட்டு 90, ரைட்டு 60. இன்ஹேல், ஆஸ் யூ எக்ஸேல், அப்படியே காலை பெண்ட் பண்ணிவிட்டு கீழே தந்து வைங்க. 1 2 3 4 5 6 7 8
9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. Inhale, up, pat. Relax. Okay, இப்போ கீழே உட்காந்துருங்க. Sit down. Okay, now we are going to do Janu Sirasasana. என்ன ஆசனா? ஜானு சிரம் ஆசனா. ஜானுனா என்னது? முட்டி. வெரி குட். சிரம்னா என்னது? தலை. ஆசனா என்னது? போஸ்டர். ஓகே, யா. கால் இப்படி வைங்க. ரைட் லெக் இப்படி வச்சுக்கோங்க, லெஃப்ட் லெக் இப்படி வைங்க. நல்ல ஹீல் வந்து பெரினியம் ரீஜனை டச் ஆகணும், அது ரொம்ப முக்கியம். இந்த முட்டி வந்து இப்படி வெளிப்புறமாக இப்படி வரணும், முட்டி தரையில் இருக்கணும், இப்படி தூக்கில் இருக்கக்கூடாது. சரிங்களா? இந்த கால் வந்து நல்லா firmly touching on the floor. ஓகே, யா. இப்போ ரைட் ஹேண்ட் எடுத்து வந்து லெஃப்ட் முட்டியில் இப்படி வைங்க. ரைட் ஹேண்டை லெஃப்ட் முட்டியில் வைங்க. லெஃப்ட் ஹேண்டை நல்லா பேக்கில் எவ்வளோ பின்னாடி வைக்கணும் வச்சு இப்படி ஒரு ஸ்ட்ரெச் கொடுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. வெரி குட். ரிலாக்ஸ். இப்போது ரைட்டு சைடுக்கா உங்கள் பாடியை நல்லா திருப்புங்க. கையை நல்லா மேலே எடுத்துகிட்டு வாங்க. Inhale, stretch. Inhale, stretch. Exhale, bend forward. Try to touch your big toe. ஃப்ளெக்சிபிலிட்டி அதிகமாக இருந்ததுன்னா காலை லாக் பண்ணி உங்கள் தலையை எடுத்துகிட்டு வந்து முட்டியில் வைங்க. எல்போ ரெண்டும் தரையில் டச் ஆகணும். 4, 5, 6. நார்மல் இன்ஹலேஷன், எக்ஸலேஷன். 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. Inhale, up. கைகளை இப்படி வச்சு கால் இப்படி திருப்பிடுங்க. திருப்பிட்டு இப்படி தூக்குங்க. தூக்கி நல்லா இடுப்பு நல்லா மேலே தூக்கி தலையை பின்னாடி தொங்க போடுங்க. 1, 2, 3, 4, 5. ரிலாக்ஸ். மேம் ஓகேவா? நீங்கள் தெரியாமல் பண்ணிட்டீங்க. ஓகே, இப்போ பரிவர்த்தனா ஜானு சிரசாசனா. ஃபஸ்ட்டு பண்ணது ஜானு சிரசாசனம். பரிவர்த்தனா என்னது? ட்விஸ்டிங். ஓகே, இதை கேட்டு 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 அப்படியே மனப்பாடம் ஆயிடணும். தூக்கத்தில் இருந்து பரிவர்த்தனா என்ன? ட்விஸ்டிங் சார் அப்படின்னு தூங்கிடணும் சொல்லிட்டு. ஓகே, காலை இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ ரைட் லெக் இருக்கா? ரைட் லெக் தான் ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கோம். இண்டெக்ஸ் ஃபிங்கர், மிடில் ஃபிங்கர் கொக்கி மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த கொக்கி எடுத்துன்னு வந்து இப்படி லாக் பண்ணுங்கள். லாக் பண்ணி ஓகே, ஆக்சுவலாக ஃபைனல் போஸ்டர் வந்து சரி, அப்புறம் நான் ஃபைனல் போஸ்டர் எப்படின்னு சொல்கிறேன். இப்போ இந்த கையை மேலே காது இருக்குல்ல, காதுக்கு பின்னாடி வரணும். காதுக்கு இப்படி வந்துடக்கூடாது. கை காதுக்கு பின்னாடி இப்படி வந்து அப்படி வந்து 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 டச் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணுங்கள். அந்த கையோடு இந்த கையை ஜாயின் பண்ண ட்ரை பண்ணுங்கள். வெரி குட். ஸ்டே த. 1, 2. நல்லா கையை பின்னாடி தள்ளுங்க. 2. மேலே இருக்க கையை பின்னாடி தள்ளுங்க. 4, 5, 6. கீழே இருக்க காலை தூக்காதீங்க. 7, 8, 9. வெரி குட் கீர்த்தி சார், வெரி குட். 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19. இங்கே பாருங்க கீர்த்தி சார், இங்கே பாருங்க. 19, 20. ரிலாக்ஸ். ஓகே, இப்போ இந்த கால் இப்படி இருக்குல்ல, இந்த கால் இப்படி இருக்கு இல்லையா, இந்த காலை இப்படி மடக்கி. ஓகே ஓகே, மடிச்சுட்டு இந்த கால் மடித்தேன் இல்லையா, அந்த காலுக்கு நேராக பாடி எப்படி இருந்தது. இன்ஹேல், எக்ஸேல், டவுன். கீழே குனிய ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணுங்கள். கீழே கையை வச்சு குனிய ட்ரை பண்ணுங்கள். அந்த முட்டிக்கு நேராக உங்கள் தலை வரணும். முட்டியில் உங்கள் தலை டச் பண்ணணும். ட்ரை பண்ணுங்கள். 1, 2, 3. ட்ரை பண்ணுங்கள். 4, 5, 6. வெரி குட். 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. Inhale, up. இப்போ நம்ம பண்ணுற ப்ராக்டிஸ் எல்லாமே நம்மளுடைய கிட்னி ஹெல்த்து ரொம்ப நல்ல சிறப்பாக செயல்படும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம இப்போ சாப்பிட்ற உணவுக்கும், இப்போ இந்த காலத்தில் சாப்பிட்ற உணவுக்கும் மருந்து மாத்திரைங்களுக்கும் கிட்னி நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கணுன்னா நமக்கு பிரச்சனை வராது.
இப்போ பெரும்பாலும் ரத்த கொதிப்பும் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ பிளட் ப்ரெஷர் வருது அப்படின்னாக்கா கிட்னியோட ஹெல்த்தும் பாதிக்கப்படும். இந்த மாதிரி ஆசனாலாம் செய்யும் போது வில் ப்ரிவெண்ட். ஓகே, இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? வெரி குட். ஓகே, கையை ஃபஸ்ட்டு இந்த கையை லெஃப்ட் ஹேண்ட் எடுத்து வந்து இப்படி வச்சுட்டு ரைட் ஹேண்ட் வச்சு நல்லா ட்விஸ்ட் பண்ணுங்கள் பாடியை. 1 2 பின்னாடி நல்லா பாருங்கள். 3 4 5 அந்த ஸ்ட்ரெச்சை நீங்கள் பின்னாடி முதுகில் ஃபீல் பண்ணணும். அந்தளவுக்கு பாடியை நல்லா ட்விஸ்ட் பண்ணணும். 6 வெரி குட். 7 8 9 10 ஓகே, ரிலாக்ஸ். கை இப்படி எடுத்துகிட்டு வாங்க. இப்போ பாடி நேராக இந்த பாடிக்கு இந்த காலுக்கு நேராக பாடி எடுத்துகிட்டு வாங்க. இன்ஹேல். ஸ்ட்ரெச் எடுக்கும் போது அடி முதுகுலேருந்து எடுக்கணும். ஓகே, இன்ஹேல் ஸ்ட்ரெச், இன்ஹேல் ஸ்ட்ரெச், எக்ஸேல் டவுன். நல்லா லாங்காக எடுத்துகிட்டு வாங்க. லாங்காக ஸ்பைனை முன்னாடி தள்ளுங்க, நல்லா தள்ளுங்க. தள்ளி பிக் டோ பிடிங்க. வெரி குட். நந்தினி மேம் வெரி குட். அனு மேம் குட். பிரகல்யா குட் ட்ரை. ஸ்டே தேர். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. inhale up வச்சு தூக்குங்க. இடுப்பு நல்லா மேலே தூக்கி 1 2 நல்லா இடுப்பு நல்லா மேலே தூக்குங்க. 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். சுரேஷ் சார் வணக்கம் சார். ஓகே, இப்போ பரிவர்த்தன ஜானுசிரசாசனம். ஓகே, இப்போ என்ன பண்ணோம்? இண்டெக்ஸ் ஃபிங்கரு மிடில் ஃபிங்கரை கொக்கி மாதிரி கையாக்கிட்டு நல்லா பிடிச்சி இப்படி இழுத்து இந்த கை எப்படி வரணும்? காதுக்கு மேலே வரணும். மேலே வந்து டச் பண்ணணும். ட்ரை பண்ணுங்கள். வெரி குட். டச் பண்ணிட்டீங்கன்னா ஓகே, இன்னும் நல்லா கையை மேலே இப்படி கொண்டு வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்க சார். டச் பண்ணுங்கள் சார், டச் பண்ணுங்கள். வெரி குட் சார். அப்படியே இருங்க. கீழே இருக்க கால் லைட்டாக மேலே தூக்குது, கரெக்ட் பண்ணுங்கள். வெரி குட். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. வெரி குட். இப்போ என்ன பண்ணோம்? இந்த காலை அப்படி இப்படி மடிக்கணும். ஓகே, மடிச்சுட்டு பாடியை நல்லா இப்படி திருப்புங்க. இந்த காலுக்கு நேராக திருப்புங்க பாடியை. திருப்பி இன்ஹேல் எக்ஸேல் டவுன். அப்படியே கீழே வச்சு இந்த முட்டியில் உங்கள் நெற்றி படணும். டச் பண்ணுங்கள். இல்லை முட்டியை தாண்டி தரையில் பட்டாலும் ஓகே தான். 1 2 3 இந்த மாதிரிலாம் செய்யும் போது நம்ம வயிறு நல்லா உள்ளே போயிடும். இங்கே வயிறு சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே வராது. 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. inhale up. ஆசனா செய்யும் போது எந்த இடம் கண்ட்ராக்ட் ஆகுதோ அந்த இடத்துல உங்களோட கவனத்தை வைங்க. அது ரொம்ப முக்கியம். கவனத்தை மட்டும் வைக்கிறது இல்லாமல் அந்த இடத்துல யூ ஹாவ் டு ஃபீல் த ஹாப்பினஸ். இன்ஃபினிட்ன்றது ஒரு முடிவில்லாத ஒரு பறந்து விரிந்து இருக்கக்கூடிய ஒரு கடல், வானம். அதை நம்ம நினைக்கும் போது the part will be functioning very efficiently. That is very important. Okay, see, நம்மளோட கான்சியஸ்னஸ்க்கு அவ்வளோ பவர் இருக்குது. ஓகே, நம்மளோட மைண்டுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. நம்ம என்ன நினைக்கிறோமோ we will attract. What we are thinking repeatedly we will attract. அது நம்மளை நோக்கி வரும். தட் இஸ் த யூனிவர்சல் லா. ஓகே, அணு இருக்குல்ல, அணு உலகத்துலேயே, அதாவது இந்த பிரபஞ்சத்துலேயே ரொம்ப சிறியது எதுனா அணு தான். அணுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அணுன்றது ஒரு சிறிய மணல் துகள் இருக்கு இல்லையா? ஒரு பீச்சில் போய் ஒரே ஒரு துகள் எடுத்துட்டிங்கன்னா அந்த துகளுக்குள்ளே என்ன இருக்க பார்த்தீங்கன்னா ஒரு அணு இருக்கும். அந்த அணு தான் சிறந்தது. அந்த அணுவை என்ன பண்ணியிருக்காங்க? அந்த அணுவை ரெண்டாக பிளந்து அதை எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு 1000 கணக்கான மைல் தூரம் வச்சுருக்காங்க. இன்னொரு அணுவை இன்னொரு 1000 மைல் வச்சுருக்காங்க. இந்த அணுவை இப்படி ரொட்டேட் பண்ணும்போது அங்கே இருக்க அணுவும் ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆகுது. See, that is a power of God. அந்த மாதிரி ஒரு எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான்ஸ், அந்த அணுவில் எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான் இருக்கும். அதை ஃபயர் பண்ணும்போது அதை ஒரு திரை மாதிரி இப்படி வச்சுட்டு
அதை வெளியே இருந்து ஃபயர் பண்ணியிருக்காங்க. ஃபயர் பண்ணும்போது யாருமே பார்க்கலன்னா அது வந்து இப்படியே போயிட்டே இருக்குது. யாருன்னா ஒருத்தர் அப்சர்வ் பண்ணுறாங்க, தூரத்தில் இருந்து அப்சர்வ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுன்னா அந்த அணு இப்படி போகிறது நேராக போக ஆரம்பிக்கும். இதெல்லாம் எப்படி? இப்போ யாரோ ஒருத்தர் பார்க்குறாங்கன்றது சொல்கிறது அந்த அணுக்கு யாருக்குமே சொல்லலை. யாரோ ஒருத்தர் பார்க்குறாங்கன்னு யாருமே சொல்லவே இல்லை. பட் when there is a consciousness, when there is a awareness on the particular the electron, neutron, proton that behave differently. ஸோ நம்மளோட கான்சியஸ்னஸ்க்கு அவ்வளோ பவர் இருக்குது, நம்மளோட திங்கிங்க்கு அவ்வளோ பவர் இருக்குது. ஓகே, ஸோ தட் இஸ் அ ஃபேமஸ் ப்ரோவர்ப். என்ன நான் சொல்கிறது? Be conscious on your thoughts. The thoughts will decide your what? Huh? Words. Your words will decide your Pragalya, you know? Action. Your action will decide your habit. Your habit will decide your character. Your character will decide your destiny. Okay? So everything starts from the thought. The thought is very, 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 very powerful. If you are entertaining the positive thought, okay, we will be positive person. If you are entertaining negative thought, we will be negative thought. That is the one rule. That is a law. This is a law. Law means no one can change. Okay, நான் நெகட்டிவ் தாட்டை வச்சுட்டு பாசிட்டிவாக இருக்குன்னா என்னால் இருக்கவே முடியாது. யாருன்னா ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா அவங்க போய் சொல்கிறாங்கன்னு அர்த்தம். They are suffering but they are acting. Okay, so that is a very, and also if you are surrounded with the negative people, we will be negative. We should not be happy. ஒரு நாள் இருக்கலாம், 2 நாள் இருக்கலாம். ஷுவர்லி நம்ம அந்த குட்டையில் போய் சேர்ந்தோன்னா நம்மளையும் ஒரு குட்டையாக ஆக்கிடுவாங்க. ஓகே, ஸோ வி ஷுட் பி வெரி கான்சியஸ். நம்மளோட சுற்றி இருக்கவங்கள வி ஷுட் பி வெரி கான்சியஸ். பாசிட்டிவாக திங்க் பண்ணுறவங்கள மட்டும்தான் வச்சுக்கணும். நெகட்டிவாக திங்க் பண்ணுற யாராக இருந்தாலும் கட் டவுன் இமிடியட்லி. வெதர் தே ஆர், அவங்க கஷ்டப்படுவாங்களோ கஷ்டப்பட மாட்டாங்களோ அதை பற்றி நம்மளை we no need to bother about that. We should not bother about that. Immediately cut down. Even though if you have relationship more than 10 to 15 years, if you feel that they are negative, if you are feel that they are pulling you down, they are not allowing to grow, அவங்கள வந்து நம்ம பண்ணோம். ஸோ இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, the thought is very, very important. Okay, fine. இப்போ Paschimottanasana. We'll do Paschimottanasana. Join both the legs together. Yeah. அந்த மாதிரி நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் யூஸ் பண்ணலைன்னா அது வீக் ஆகிடும். இது ஒரு லா. இந்த லாவை நம்ம எதுக்கு வேணாலும் அப்ளை பண்ணலாம். என்னெல்லாம், எந்த ஒரு விஷயத்தை நம்ம யூஸ் பண்ணலைன்னா அது என்ன ஆகும்? வீக் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கையை நான் யூஸ் பண்ணவே இல்லை, ஒரு வாரத்துக்கு இந்த கையை மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுறேன்னா இந்த கை நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகிடும், இந்த கை வீக் ஆகிடும். அதே மாதிரி தான் நான் நெகட்டிவ் தாட்ஸை வந்து யூஸ் பண்ணவே இல்லை அப்படின்னா அது என்ன ஆகும்? வீக் ஆகிடும். பாசிட்டிவ் தாட்ஸ் இம்ப்ரூவ். அதே வைஸ் வர்ஸா தான், நெகட்டிவ் தாட்டை யூஸ் பண்ணிகிட்டே இருந்தேன்னா பாசிட்டிவ் வந்து உள்ளே போயிடும். நம்ம எல்லாருக்குமே உள்ளே வந்து கான்சியஸ்னஸ் இருக்குது. காடு வேறு எங்கேயும் இல்லை, நமக்குள்ளே தான் இருக்கார். ஓகேவா? எப்போப்பெல்லாம் நம்ம தப்பு பண்ணுறோமோ, எப்பப்பெல்லாம் நம்ம அதர்மாவை செய்ய ஆரம்பிக்கிறோமோ, அப்போல்லாம் நமக்குள்ளே ஒரு இன்னர் வாய்ஸ் கேட்டுகிட்டே தான் இருக்கும். எல்லாருக்குமே நமக்குள்ளே ஒரு இன்னர் வாய்ஸு, சட்டில் வாய்ஸ் வந்து நம்மளை அலர்ட் பண்ணும். இல்லை நீ பண்ணுறது தப்பு, நீ இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. தட் இஸ் த வாய்ஸ் ஆஃப் காட். வி ஷுட் லிசன் அண்ட் டேக் ஆக்ஷன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி மோஸ்ட் ஆஃப் த டைம் வாட் வி வில் டூ, வி won't listen. லிசன் பண்ணாமல் அந்த வாய்ஸை மதிக்காமல் நம்ம போகும்போது தான் கொஞ்ச நாள் ஆக என்ன ஆகணும்? வாட் இஸ் அ லா? இஃப் யூ ஆர் நாட் யூஸிங், தட் வில் பி வீக்கன். ஸோ அந்த வாய்ஸை நம்ம கேட்காம இருந்தோன்னா ஒரு காலத்தில் அந்த வாய்ஸ் கேட்கவே கேட்காது. ஓகே, ஸோ தட் இஸ் அ திங். ஓகே, ஃபைன். Inhale, exhale, bend forward. Try to touch your big toe. கால் ரெண்டும் தனியாக வரக்கூடாது, சரிங்களா? ஒன்றா வைக்கணும். கால் ரெண்டும் ஒன்றா வைக்கணும், தனியாக பிரிக்கக்கூடாது. கால் தரையிலேருந்து தூக்கக்கூடாது. ஸ்டே தர். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19
20. Inhale, up, place your hands on your back, lift your hip. 1, 2, try to touch your toes on the ground. Very good sir, Kirti sir, very good. 5, 6, 7, 8, 9, 10, 11. Kirti sir, நீங்கள் மட்டும் அப்படியே இருங்க, ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் மற்றவங்களா. ஓகே, ரிலாக்ஸ் சார். ஓகே, அந்த மாதிரி இப்போ நம்மளோட உலகத்தை நிர்ணயிக்கிறது யார்? என்னோட வேர்ல்டை டிசைட் பண்ணுறது யார்? கடவுளா? நம்ம தான். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கிரிக்கெட் பிளேயர் இருக்கான், சரியா? ஒரு கிரிக்கெட் பிளேயர் இருக்கான். அவன் என்ன பண்ணுறான்? ஃபஸ்ட்டு படிக்க போகிறான். அவனோட வாழ்க்கையில் யாருக்குமே படிப்புன்னு ஒன்று வரும், படிப்பாங்க. அப்போது ஒரு டைமில் என்ன பண்ணுறான்? அவன் போயிட்டு கிரவுண்டுக்கு யதார்த்தமாக போகிறான். அப்போது கிரிக்கெட் ஒரு 4 பேர் விளாட்றாங்க, பார்க்குறான். அது அவனுக்கு பிடிக்க ஆரம்பிக்குது. நல்லா இருக்கு அப்படின்ட்டு என்ன பண்ணுறான்? அவனும் விளையாட ஆரம்பிக்கிறான். அப்போ விளையாட ஆரம்பிக்கும் போது அந்த கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஆகுது அவனுக்கு. நல்லா இருக்கு. நைட்டு தூங்கும் போது அவனுக்கு அந்த பேட் பண்ணுற மாதிரி கனவு வருது, கேட்ச் பிடிக்கிற மாதிரி கனவு வருது. அப்போ என்ன பண்ணுறான்? கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிரிக்கெட் கிரவுண்டில் இருக்கிற டைமை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுறான். அப்புறம் இன்க்ரீஸ் பண்ணி நல்லா விளையாட ஆரம்பிக்கிறான். ஏன்னா ஃபுல்லாக அதில் இன்ட்ரெஸ்ட்டு காமிக்க ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய கவனம் வந்து படிப்புலேருந்து கம்மியாகுது. படிப்பில் ஃபோக்கஸ் இல்லை, ஆனால் விளையாட்டில் ஃபோக்கஸ் இருக்குது. அப்படியே இருக்கும் போது அந்த கிரிக்கெட்டை பார்க்க வரவங்க அவனோட திறமையை வந்து அங்கீகரித்து அவனுக்கு என்ன பண்ணுறாங்க? ஒரு டிஸ்ட்ரிக்டில் அவனுக்கு பிளேஸ் கொடுக்குறாங்க. அப்புறம் டிஸ்ட்ரிக்டில் விளாட்றான், ஸ்டேட் போகிறான், ஸ்டேட்லேருந்து நேஷ்னல் போகிறான். அவனோட உலகமே எப்படி மாறுது? கிரிக்கெட் உலகமாக மாறுது. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் எது? அந்த தாட். இது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு அவன் நினச்சான் பார்த்தீங்களா? அந்த தாட்டு தான். அந்த தாட்டை அவன் வந்து என்டர்டெயின் பண்ண அவனுக்கு கிரிக்கெட் உலகமாகவே மாறி போகுது. ஸோ நம்மளுடைய உலகத்தை நாம தான் சூஸ் பண்ணுறோம். ஓகே, ஒரு டாக்டர்னா சுரேஷ் சாருக்கு போர் வச்சிச்சு, சார் நானே லேட்டாக வந்தேன். சரி, வில் டூ த ப்ராக்டிஸ். டைம் ஆயிடுச்சு, அதுக்கு தான் நான் பேச ஆரம்பிக்கிறது இல்லை. ஓகே, இப்போ என்ன பண்ணோம்? பூர்வட்டாசனா பண்ணிட்டோமா? ஓகே, ஃபைன். இப்போ கம் டு வஜ்ராசனா. வில் டூ உஷாசனா, கேமல் போஸ். ஓகே, அப்பார்ட் யுவர் லெக், நீல் டவுன், முட்டி போட்டு நில்லுங்க. இப்போது இங்கே பாருங்கள், முட்டி போட்டு நிற்கிறீங்களா? கால் வந்து ஷோல்டர் லெவலுக்கு அகலமாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த கை இருக்கு இல்லையா? நம்ம கை இப்படி நார்மலாக இப்படி இருக்கும். இப்படி திருப்புங்க. திருப்பிட்டு இங்கே பாருங்கள், திருப்பிட்டு அந்த கையை அப்படியே இப்படி ரொட்டேட் பண்ணி இப்படி வந்தீங்கன்னா பேக்கில் இப்படி இந்த கை வந்துடும். சரிங்களா? வந்து இந்த ஹீலை இப்படி பிடிங்க. அப்படியே இந்த கையை அப்படியே ரொட்டேட் பண்ணி இப்படி வந்தீங்கன்னா இந்த பிடிங்க. பிடிச்சிட்டு இதில் முக்கியமாக என்ன பண்ணணும்? இப்போ இங்கே பாருங்கள், என் உடம்பு வந்து இப்படி இருக்குது இல்லையா? இப்போ இந்த தையை வந்து என்ன பண்ணணும்? நல்லா ஃப்ரண்ட்டில் இப்படி ஃபார்வர்ட் பண்ணி செஸ்ட்டை நல்லா ஓப்பன் பண்ணி தலையை பின்னாடி தொங்க போடணும். ட்ரை பண்ணுங்கள். இடுப்பு நல்லா முன்னாடி தள்ளுங்க. 1, நார்மல் இன்ஹலேஷன் எக்ஸலேஷன். 2, சார் சுரேஷ் சார் நீங்கள் இப்படி பண்ணுங்கள் சார். 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, very good, 16, 17, 18, 19, 20. ரிலாக்ஸ். இப்போ காலை ஒன்றா வைங்க. முட்டி நடுவில் கேப் இருக்கக்கூடாது. வச்சு அப்படியே இடுப்பை ஹீலில் உட்கார்ந்து அப்படியே ஷஷங்காசனா போடுங்க. கேப் இல்லாமல் போடுங்க. ஷஷங்காசனா. ஸ்டே தர். முட்டி ஒன்றா இருக்கணும். ஓகே, இப்போ அந்த முட்டி ஒன்றா வைக்கணும். உங்களோட பட்டக்ஸ் ஹீலில் டச்சாக இருக்கணும். ஃபஸ்ட்டு 2 கீ பாயிண்ட். ஃபஸ்ட்டு முட்டி ஒன்றா இருக்கணும், பட்டக்ஸ் ஹீலில் டச் இருக்கணும். 3வது கீ பாயிண்ட், உங்களால் முடிஞ்சதுன்னா அந்த போஸ்டில் தலையை கீழே வைக்கணும். ஸ்டே தர். மூச்சு விடுறது கஷ்டமாக தான் இருக்கும், பட் பிரீத். இன்ஹலேஷன் எக்ஸலேஷன். ஓகே, இன்ஹேல், ரிலாக்ஸ். ஓகே, இப்போ அப்படியே புஜங்காசனா பண்ணிடலாம். இன்னும் 10 மினிட்ஸாக இருக்குது. 2-3 ஆசனம் பண்ணிடலாம். ஓகே, லை டவுன். புஜங்காசனா. லை ஆன் யுவர் டம்மி. ஓகே, ஜாயின் யுவர் போத் த ஹீல்ஸ் டுகெதர், பிக் டோஸ் டுகெதர். கைகளை செஸ்ட்டுக்கு கீழே வைக்கணும். சரிங்களா? எது வரைக்கும் தூக்கணும்?
இடுப்பு வரைக்கும் தூக்கணும். இடுப்புக்கு மேலே பாடி தரையில் இருக்கணும். இடுப்புக்கு மேலே அழகாக பாடி வளைஞ்சிருக்கணும். கை வந்து தனியாக வரக்கூடாது. எல்போ ஒட்டி தான் இருக்கணும். சரியா? மேலே வந்தோன்னா தலையை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி மேலே சீலிங்கை பார்க்கணும். இனேல் லிஃப்ட் தூக்குங்க, தூக்குங்க. ஓகே, தூக்கிட்டீங்களா? நான் சொல்கிற பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணுங்கள். பின்னாடி ஹீல் ஒன்றா இருக்கணும், பிக் டோஸ் ஒன்றா இருக்கணும், இடுப்பு தரையில் இருக்கணும், கைகள் உடம்பை ஒட்டி இருக்கணும், தலை மேலே ஸ்ட்ரெச் ஆகிருக்கணும். ஸ்டே தேர். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். சார் ஒரே ஒரு கரெக்ஷன் சார், கையை மடிச்சுக்குங்க, ஃபுல்லாக வைக்க வேண்டாம். இன்னொரு ரவுண்ட் பண்ணலாம். இன்னொரு ரவுண்ட் புஜங்காசனம். வாங்க, ரெடியா? ஹினீல் லிஃப்ட். வெரி குட் சார். அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். ஓகே, இப்போ கையை உங்கள் ஹிப் கிட்ட கொண்டு வாங்க, உங்கள் இடுப்பு கிட்ட கொண்டு. இல்லை, அதே மாதிரி புஜங்காசனா வைப்பீங்களா? அதே மாதிரி தான் வச்சிட்டிங்களா? இப்போ ஃபுல்லாகவே தூக்க போகிறோம். பாடியை ஃபுல்லாகவே கை ஃபுல்லாக இப்படி வச்சுட்டு தூக்கிட்டு முதுகை நல்லா பின்னாடி வளைச்சி இப்படி வைங்க. மேம் இல்லை, நீங்கள் விட்டுருங்க மேம். லைட்டாக பண்ணுங்கள், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுங்க. தூக்கிட்டு இங்கே பாருங்கள், நல்லா கவனிங்க. கையை இடுப்பில் வைக்கணும், இடுப்பு கிட்ட வச்சுக்கணும். என்ன பண்ண போகிறோம்? ஃபுல்லாக தூக்க போகிறோம். கையை நல்லா ஸ்ட்ரைட் பண்ண போகிறோம். டோஸை ப்ளக் பண்ணி முட்டியை மேலே தூக்க போகிறோம். சரிங்களா? முட்டியை தூக்க போகிறோம். ஃபஸ்ட்டு தூக்குங்க. ஹினேல் அப். தூக்குங்க, தூக்குங்க. வெரி குட். தூக்குங்க, ஃபுல்லாக தூக்குங்க, ஃபுல்லாக தூக்குங்க, தூக்குங்க. காலை ஒன்றா வைங்க. அவ்வளோதான் சார், சூப்பர் சார். சார் இப்போ நல்லா இறக்குங்க, கீழே இறக்குங்க, இடுப்பு இறக்குங்க, இடுப்பு இறக்குங்க, இறக்குங்க. முதுகு நல்லா பின்னாடி வளைங்க, வளைங்க, வளைங்க. வெரி குட். ஸ்டே தேர். முட்டி தரையில் படக்கூடாது. 4 5 6 மேலே படுறா பிரகல்யா. 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ரிலாக்ஸ். தெரியுதா டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு அதுக்கும் இதுக்கும்? இதில் நிறைய வேரியேஷன் இருக்குது. புஜங்காசனா நிறைய வேரியேஷன் இருக்குது. கையை இப்படி வச்சுன்னு இப்படி தூக்கலாம், நிறைய வேரியேஷன் இருக்குது. ஓகே, இப்போ ஷலபாசனா. கையை தொடைக்குள்ள வச்சுக்கோங்க, நல்லா உள்ள ஃபுல்லாக வச்சுக்கோங்க. காலை உங்களால் எவ்வளோ ஹைட்டு தூக்க முடியுமோ ட்ரை பண்ணுங்கள். காலை ஆக்சுவலி தூக்கி தலைக்கிட்ட கொண்டு வரணும். ஓகே, வெயிட் சார், வெயிட் சார், வெயிட் சார், வெயிட். காலை மடிக்காமல் தூக்கணும் சார். சரிங்களா? ரெடியா? ஹினேல் லிஃப்ட். தூக்குங்க. ரெண்டு கால் காலை மடிக்காமல் தூக்குங்க. 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ரிலாக்ஸ். இந்த ஒரு ஆசனம் நம்ம செஞ்சுட்டு வந்தாவே நமக்கு என்னது பேக் பெயினே வராது. ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ ஸ்பைனை ரிவர்ஸில் கொண்டு வரோம். ஓகேங்களா? எப்பயுமே நம்ம வந்து ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணியே பழகிட்டோம். இந்த சைடு நம்ம ஸ்பைனை வளைக்கிறதே கிடையாது, மேலே தூக்குறதே கிடையாது. இந்த மாதிரி தூக்கும் போது நல்ல ஃப்ளெக்சிபிள் இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, நவ் அபார்ட் யுவர் லெக், ஃபோல்ட் யுவர் லெக், கேட்ச் யுவர் ஆங்கிள். இப்போ இங்கே பாருங்கள், தலை கீழே இருக்கணும். காலை எப்படி தூக்கணும் தெரியுமா? இப்படி பிடிச்சி இங்கே பாருங்கள், மேலே தூக்கணும். காலை இப்படி இழுக்கக்கூடாது. இழுத்திங்கன்னா தொடை மேலே தூக்காது. வெயிட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இப்படி பிடிச்சி என்ன பண்ணணும்? மேலே தூக்கணும். தூக்கி அந்த தொடையை மேலே கொண்டு வர ட்ரை பண்ணுங்கள். தொடை தரையில் இருக்கக்கூடாது, அதான் நம்மளோட எய்ம். தலையை தூக்கக்கூடாது. ஓகே, ஹினேல் லிஃப்ட். தூக்குங்க, நல்லா மேலே. வெரி குட். தூக்குங்க. 1 2 3 4 வெரி குட். 5 6 7 8 9 10. இப்போ தலையை தூக்குங்க, அழகாக இருக்கும் பாருங்க. இளங்கை மேம், வெரி குட். காலை இப்படி ஒன்றாக்குங்க. அகலமாக காலை ஒன்றாக்க ட்ரை பண்ணுங்க. 2 3 4 5 6 7 8 9 10. வெரி குட். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம பாடி ஷேக் ஆகாது. அப்படியே தூக்குனா என்ன ஆகும்? நமக்கு பேலன்ஸு வராது, அப்படியே ஆடிட்டே இருக்கும் உடம்பு. சரி, தோசையை திருப்பி போடலாம். இப்போ இட்ஸ் டைம் டு ரொட்டேட் யுவர் தோசை. ஓகே, இப்போ
காலை ஒன்றா வச்சுக்குங்க, சரிங்களா? கையை உங்கள் மேட்டில் வச்சுக்குங்க. வச்சுட்டு காலை ஒன்றா வச்சு பிக் டோஸ் டுகெதர், ஹீல்ஸ் டுகெதர். அந்த பிக் டோஸ் டுகெதர், ஹீல்ஸ் டுகெதர் விடக்கூடாது, அது ஒன்றா தான் இருக்கணும், கால் தனித்தனியாக இருக்கக்கூடாது, சரிங்களா? இன்னேல் லிஃப்ட் 90 டிகிரி தூக்குங்க, காலை 90 டிகிரி முட்டி மடியாமல் தூக்குங்க பார்க்கலாம். 90 டிகிரி நல்லா தூக்குங்க. தூக்கி கால் விரல்களை வளைச்சி உங்கள் பக்கமாக இருங்க. இப்போ காலை ஆட்டாமல் அசையாமல் அப்படியே இருக்க பாருங்க, ட்ரை பண்ணுங்கள். உங்கள் கால் ஆடக்கூடாது, அசையக்கூடாது, அப்படியே இருக்கணும். 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ரிலாக்ஸ். இப்போ ஸ்பிரிச்சுவலி யார் மெச்சூர்னு யார் நம்ம சொல்கிறது? இந்த மாதிரி படுக்க வச்சுட்டு கேட்டா ஓகே, நம்மளை நோக்கி வர கல்கள், ஓகே, நம்ம நோக்கி வர விமர்சனங்கள், நம்ம வாழ்க்கையில் நடக்கிற நமக்கு அநியாயங்கள், துரோகங்கள், எப்படி வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். ஓகே, நம்ம டே டு டே லைஃப்பில் அந்த வர விஷயங்களை நம்ம எப்படி மெச்சூர்டாக, பக்குவமாக, பாசிட்டிவ் தாட்ஸோட நம்ம அணுகிறோமோ, எந்த அளவுக்கு நம்மளுடைய மனநிலை பாதிக்காத அளவுக்கு, மனநிலை இந்த சென்ஸ் நம்முடைய அமைதி, நம்மளுடைய பீஸ் பாதிக்காத அளவுக்கு நம்ம எப்படி நம்ம அணுகிறோமோ, தட் இண்டிகேட்ஸ் தட் we are spiritually growing, we are mature. ஓகே, ஸோ நமக்கு வாழ்க்கையில் டெய்லியுமே அன்றாட வாழ்க்கையில் பல மனிதர்களை சந்திக்கிறோம், பல சுச்சுவேஷன் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். அப்போ எப்பயுமே ஸ்மூத்தாக போயிட்டே இருக்காது. நிறைய விஷயங்களில் நம்ம நினைத்ததற்கு எதிர்பாராத நடக்கக்கூடிய விஷயங்களை அதை ஃபேஸ் பண்ணிகிட்டே நம்ம எந்த அளவுக்கு அட் த எண்ட் ஆஃப் த டே நம்ம பீஸ்ஃபுல்லாக இருந்தோம் அப்படின்னா தட் இண்டிகேட்ஸ் தட் we are matured person. ஓகே, ஸோ அது ஒரு 10 எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. நம்ம வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணலாம். சரி, ஏன் எழுந்துட்டீங்க அனு மேம், நந்தினி மேம்? ஓகே, படுங்க. இப்போ இன்னும் 4 நிமிஷம் தான் இருக்குது. சரி, இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ என்ன பண்ணோம்? இது பண்ணுமா? சரி, லம்பா ஸ்ட்ரெச் பண்ணிடுறீங்களா? சரி பண்ணுங்கள், லம்பா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. வெரி குட். ஓகே, இப்போ என்ன பண்ணுங்க, 2 கால் இருக்கு இல்லையா, 2 காலை அப்படியே செஸ்ட்டுக்கிட்ட கொண்டு வாங்க, மடித்து. ஓகே, அந்த காலுக்கும் செஸ்ட்டுக்கும் கேப் இருக்கக்கூடாது. அந்த முட்டி இல்லை தலையை தூக்க வேண்டாம். ஓகே, காலுக்கும் உடம்புக்கும் கேப் இருக்கக்கூடாது. ட்ரை பண்ணுங்கள், லைட்டாக கூட கேப். வெரி குட். நல்லா பண்ணுங்கள், நல்லா க்ரன்ச் பண்ணுங்கள். நல்லா அந்த முட்டி கூட முட்டியோட மேல் பகுதி வரைக்கும் நம்ம உடம்புல நல்லா டச் ஆகிருக்கணும். ஓகே, இப்போ தலையை தூக்கி உங்கள் நோஸ் எடுத்துன்னு போயிட்டு அந்த முட்டியில் வைங்க. 20 கவுண்ட். நார்மல் இன்ஹலேஷன், எக்ஸலேஷன். 1 2 3 4 5 6 7. ட்ரை பண்ணுங்கள். 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ரிலாக்ஸ். சுரேஷ் சார் வெளியே இருக்கிறீங்களோ? வெளியே இருந்து அட்டன் பண்ணுறீங்களோ? சூப்பர் சார், ஐ அப்ரிஷியேட் யுவர் சின்சியாரிட்டி சார். வெரி குட் சார். ஓகே, கீழே படுத்துக்குங்க. ரிலாக்ஸ். கீழே படுத்துட்டு அப்படியே உங்களோட மூச்சை கவனிங்க. அப்சர்வ் யுவர் பிரெத். டோன்ட் அலோவ் யுவர் மைண்ட் கோ சம்வேர் எல்ஸ். உங்கள் மனம் வேறு எங்கே செல்லக்கூடாது. டோன்ட் அலோவ் யுவர் மைண்ட். கீப் யுவர் அவேர்னஸ் ஆன் யுவர் பிரெத்.